திண்டுக்கல் தொகுதி இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வேலைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தை தடுப்பதே நோக்கம் என பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதிக்காக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பாஜக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதியில் பாமக கட்சியின் சார்பில் களம் காணக்கூடிய வேட்பாளர் திலகபாமா நம்மளோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த தொகுதியில் உங்களுடைய பலம்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? ஒன்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற மற்ற கட்சிகளோட கூட்டணி வேட்பாளர்கள் பலமில்லாத வேட்பாளர்கள், மக்களுக்கு தெரியாத வேட்பாளர்கள், மக்கள் நிராகரிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேட்பாளர்கள். என்னுடைய பலம் என்பது நான் பிறந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் போன சட்டமன்ற தேர்தலையே முழுக்க பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்தே முழுக்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க நிறைய வித்தியாசமா பிரச்சாரம்லாம் மேற்கொள்றீங்க. பஞ்சாமிர்தம் போடுறீங்க, கரும்பு ஜூஸ் போடுறீங்க, இல்ல மக்களோட இறங்கி வயல்ல நாத்து நடுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா? மக்கள்கிட்ட வாக்காக மாறுறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யறதில்ல. ஆனா மக்களுக்கு கவனம் கொண்டு வரணும். இங்க இது பிரச்சனை இருக்குங்கிறத நான் கவனத்துல கொண்டு வரணும். நான் நிக்கிறது ஸ்டண்ட் இல்ல. இந்த ஸ்டண்ட் பண்ணா மக்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேரும்னா அதை நான் எந்த இடத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். மக்களுக்கு இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இங்க இருந்த ஐ பெரியசாமி அவர் பையன், இங்க இருக்கிற நத்தமி சொன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்கறேன். சாராய கடையை திறக்கிறாங்க, லாட்டரி சீட்டு திறக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அதுல பூரா சீரழிஞ்சு கிடக்கிறான். மேடம், மண்ணு மேல சத்தியம் பண்ணி வாக்குறுதி வாக்கு கேக்குறீங்க. ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க திண்டுக்கல் தொகுதிக்கு? விவசாயமும் தொழிலும் இணைவதற்கான ஒரு களம் இருக்கணும். உதாரணத்துக்கு இங்க மாம்பழம் மதிப்பு கூட்டு பொருளாக்க வேண்டிய ஒன்று, முருங்கை மதிப்பு கூட்டு பொருளாக்கலாம், மல்லிகைப்பூ வாசனை திரவியமாக மாற்றலாம். இதெல்லாம் மாறுகிற போது விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். இங்க படிக்கிற பிள்ளைங்க வேலைக்காக சென்னை தேடி போக மாட்டாங்க. கிராமப்புறங்களுக்கு அவங்களை திருப்பி மீட்டு கொண்டு வருவது இது எனது முக்கியமான நோக்கம். நீர்வளம் பாதுகாக்க இங்க காமராஜருக்கு பிறகு அணைகளை யாருமே பேணல. தூர் வாரது ஊரா கொள்ளையடிப்பதற்கான ஒன்றாக இருக்குது. இதெல்லாம் மாறணும்.